மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாரபட்சமின்றி நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்ட மக்கள் மிக்ஜாம் புயல் தாக்கத்தால் பெய்த கனமழையால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். வெள்ள நீரில் உடைமைகள் உள்ளிட்ட பொருட்களை இழந்து தவித்து வரும் மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவித்த விடிய அரசு தற்போது கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாரபட்சமின்றி நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என விடிய அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடிய அரசு அறிவித்துள்ள வெள்ள நிவாரணம் தொகை மக்களின் துயரத்தை துடைப்பதற்காக அல்ல என்றும் திமுகவினர் கொள்ளையடிப்பதற்கே அறிவித்துள்ளதாகவும் பொதுமக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். 6000 ரூபாய் கொடுக்குறதா அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வெள்ள நிவாரண தொகையை ரேஷன் கடையில் கொடுக்குறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறது தான் நல்லதாக தோணுது. ஏன்னா இதில் நிறைய முறைகேடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க ரேஷன் கடை முன்னாடி பேனரை வச்சுட்டு நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய கார்டுங்க எக்ஸ்பைரி ஆன கார்டெல்லாம் முறைகேடுகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ஏற்கனவே நம்ம வெள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்கு 4000 கோடி ஒதுக்கி இனிமேல் ஒரு சொட்டு தண்ணி கூட வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா 2015 இந்த வருஷம் ரொம்ப வெள்ளம் ஜாஸ்தியாகி ஏகப்பட்ட பேருக்கு நிறைய நஷ்டம். இவங்க எப்படி இதையும் ஒரு கொள்ளடிக்கிறதுக்காக ரேஷன் கார்டில் கொடுக்குறான்றாங்க. இந்த ரேஷன் கார்டில் கொடுக்கல பேங்க்கில் போட்டு போயிடலாமே. பேங்க்கில் போட்டால் கூட்ட நெரிச்சல் இருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா திமுகக்காரங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. அவங்க என்ன பண்ண அவங்க வேண்டிய அவங்களாம் முன்னேற்று வயசானவங்க போக மாட்டாங்க, குழந்தைங்க எல்லோரும் நெரிச்சிட்டு நிற்பாங்க. உள்ளே போய் அவங்க இஷ்டத்துக்கு வாங்குவாங்க. பேனரை வச்சுக்கின்னு அவங்க அராஜகம் தாங்க முடியாது. ரொக்கமாக போடுறதுக்கு காரணமே இந்த திமுக அரசு கையாடல் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா ஒரு ரேஷன் கடையில் 500 குடும்பம் வாங்குறாங்கன்னா சில பேர் இருப்பாங்க, சில பேர் வெளியூருக்கு போயிருப்பாங்க, இல்லை அந்த ரேஷன் கடை மாற்றாமையே வீட்டு வேலைக்காரங்கிட்டலாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்படி நேரத்தில் அவங்க பேரம் பேசி பாதிக்கு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்ற நிலைமையில் கூட இது முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த தமிழ்நாடு அரசு இதை கொடுக்கறதே அவங்க ஆளுங்கட்சி கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இந்த 6000 ரூபா தராங்களே தவிர பொதுமக்களோட துயரை துடைப்பது